ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக திருத்தலங்களோட பெருமைகள் என்ன, சரித்திரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல பல க்ஷேத்திரங்களை நாம் தரிசித்தபடியில் 108 வைணவ திவ்ய தேசங்களின் பெருமை என்ன அப்படிங்கறத ஒன்றொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசம், நடுநாட்டு திருப்பதிகள், தொண்டை மண்டலம் இவையெல்லாம் முடிந்து மலை நாட்டு திவ்ய தேசங்களுக்குள்ள தான் நம்ம யாத்திரையை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்கள் கூட இன்னும் 2 திவ்ய தேசங்கள் நமக்கு இருக்கின்றது. அப்படி இன்றைய தினம் 13 திவ்ய தேசங்கள் மலை நாட்டில் இருக்கக்கூடியதுல 12வது திவ்ய தேசத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 12வது திவ்ய தேசம் அப்படிங்கிறது மலை நாட்டு பட்டியல்ல வரக்கூடியது. பொதுவாக நம்முடைய திவ்ய தேச பட்டியல் 108 அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல இந்த திருத்தலமானது 76வது திருத்தலமாக இருக்கின்றது. 76வது இந்த திருத்தலத்திற்கு பெயர் கூட ஒரு ஆறு அப்படின்னு தான் இருக்கு. என்ன ஆறு அப்படின்னு சொல்லும் பொழுது திருவட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவாட்டாறு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆழ்வாருடைய பாசுரத்தில் பார்க்கும் பொழுது வாட்டாறு அப்படின்னு சொல்கின்றார். அவர் சொல்லும் பொழுது இந்த வாட்டாறில இருக்கக்கூடிய இறைவனை பணி மட நெஞ்சே அப்படின்னு சொல்கின்றார். அவருடைய திருவடியை வணங்குவாயாக என்று ரொம்ப அற்புதமாக சொல்கின்றார். இந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது தானே அநேகமான நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில சுகங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு துக்கங்களும் நமக்கு யதேஷ்டமாக இருக்கு. இது எல்லாருமே உணரக்கூடிய விஷயம்தான். நம்ம நினைப்பது என்ன, நிறைய பணம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா கவலையே இருக்காது அப்படின்னு நம்முடைய இள வயதுல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் வயதாகி நிறைய பணம் இருக்கிற எத்தனையோ பேர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா நிஜமாகவே உங்க மனசுல நிம்மதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அவர்கள் கூட கொஞ்சம் யோசித்து விட்டு தான் பதில் சொல்வார்கள். ஒண்ணு, தங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி இல்லைன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் என்ன, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியோர்கள் பலர் இன்றும் உண்டு. அப்படி சுகமும் துக்கமும் நமக்கு சமமாகத்தான் வாழ்க்கையில் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல சுகம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியும் துக்கம் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரியும் கூட நமக்கு தோன்றும். அது எப்படி அப்படின்னா, இந்த ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வந்தது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு எக்ஸாமை சீக்கிரம் முடிச்ச மாதிரியும், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பரா இருந்தா அதே 2.5 மணி நேரம் அன்னைக்கு அந்த எக்ஸாமுக்கு நமக்கு பத்தாத மாதிரியும் தான் இருக்கும். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய அளவெனவோ அந்த சிலபஸ் என்னவோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்முடைய மனம்தான் இவை அனைத்திற்குமே காரணமாக இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன, இந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லி இதை அழைத்தார். இப்படிப்பட்ட பெருங்கடலில் கரை எதுவென்று தெரியாமல் நாம் அனைவரும் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த பிறவி இனி எனக்கு வேண்டாம். சரி, இந்த பிறவி வேண்டாம்னு சொல்லிட்டா அது நமக்கு வராம இருக்குமா? அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? பிறவி வேண்டாம் என்று சொன்னால் வாட்டாற்றில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை ஆதிகேசவனை பணிவாயாக அவருடைய திருவடியை பற்றிக்கொள். வாழ்வில் உனக்கு பிறவி என்பது கிடையாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது நம்மாழ்வாருடைய இந்த அற்புதமான பாசுரம். அப்படி திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுதே மலை நாட்டு திவ்ய தேசம்ங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். பொதுவாக மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு 12வது திருத்தலத்தை நம்ம பார்க்கிறோம். 11 திருத்தலங்கள்ல மலை நாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருந்திருக்கோம். உதாரணமாக எடுத்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரங்களை பெருசா அங்க பார்க்க முடியாது. அதே போல பூஜை முறைகள்ல கூட வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு தீர்த்த பிரசாதம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஜாஸ்தி அங்க பார்க்க முடியாது. அதே போல பசுமையாக இருக்கக்கூடிய பிரதேசம், அங்கு இருக்கக்கூடிய வழிபாடு முறை கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டே வந்தோம். தனி கோவில் நாச்சியார் அப்படிங்கிறது தாயாருக்கு பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர அந்த தருணத்தில் இன்றைய திவ்ய தேசத்தினுடைய
பெருமாள் என்ன திருநாமம், தாயாருக்கு என்ன பெயர் அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்க்கலாம். திருவாட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் 76வது திவ்ய தேசம் 12வது மலை நாட்டு பட்டியலில் பெருமாளுடைய திருநாமம் ஆதிகேசவ பெருமாள். மேற்கே திருமுக மண்டலம் கொண்டு புஜங்க சயனம் செய்து கொண்டிருக்கும் ஆச்சரியமான அந்த சேவையை நமக்கு சாதிக்கின்றார் இந்த பெருமாள். அதே போல தாயாருக்கு மரகதவல்லி நாச்சியார் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது. விமானம் அஷ்டாங்க விமானம், அஷ்டாட்சர விமானம் அப்படின்ட்டு பெயர். தீர்த்தமானது கடல்வாய் தீர்த்தம், வாட்டாறு, ராம தீர்த்தம். இப்படி இந்த தீர்த்தங்களை கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கின்றது திருவாட்டாறு. யாருக்கு இங்க பிரத்யக்ஷம் அப்படின்னு பார்த்தா அநேகமானவர்களுக்கு இறைவன் பிரத்யக்ஷமாக இருந்தால் கூட குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பரசுராமருக்கும் சந்திர பகவானுக்கும் இறைவன் அனுகிரகம் செய்திருக்கின்றார் என்ற அந்த லீலையையும் நாம் உணர முடிகின்றது. இப்படிப்பட்ட திருவாட்டாறு இன்ஃபேக்ட் சொல்ல போனா கேரள பிரதேசம் மலை நாடு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நாகர்கோவில்ல இருந்து ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம நாகர்கோவில் போயிட்டு அங்கேந்து இந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனை சேவிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருத்தலம் மங்களாசாசனம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மாழ்வார் அழகாக பாசுரம் பாடிய திருத்தலம். நம்மாழ்வாருக்கு ஒவ்வொரு இடத்துல இறைவன் ஒரு குணாதிசயத்தை காண்பிச்சுட்டே வரார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விதத்துல நம்மாழ்வாருக்கு பெருமாள் இங்க காட்டக்கூடிய அந்த குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரணத பாரதந்தயம் அப்படின்ட்டு பெயர். அப்படின்னா என்ன? பரமபதம் அப்படிங்கிறத பெருமாள் தானே நமக்கு தருகின்றார். அப்படிப்பட்ட பரமபதமானதை நம்மாழ்வாருக்கு இறைவன் தரேன் அப்படின்னு சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது பெருமாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்மாழ்வார் இந்த திருமேனியோடு, அதாவது இந்த சரீரத்தோடையே உங்களுக்கு பரமபதம் தருகின்றேன் அப்படின்னு சொல்கின்றாராம். ஆனா நம்மாழ்வார் சொல்கின்றார், தாழ்ந்த இந்த சரீரமானது என்னத்துக்கு அங்க வரணும், அதற்கான அவசியமே கிடையாது. இந்த சரீரம் இல்லாத படிக்குத்தான் பரமபதத்திற்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப கூட பெருமாள் சொல்றார், எனக்கு இந்த திருமேனி ரொம்ப பிடிச்சிருக்கே, நம்மாழ்வாராக நீங்கள் எழுந்தருளி இருக்கும் இந்த திருமேனியின் ஒரு பிரகாசமானது அடியேனுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. அதனால இந்த திருமேனியோடே நீ எங்களிடத்தில் வர வேண்டும், பரமபதத்திற்கு வாரும் என்று அழைக்கின்றார். ஆனால் நம்மாழ்வார் உறுதியாக சொல்லிவிட்டாராம், அதெல்லாம் இல்ல, இந்த தாழ்ந்த சரீரம், இந்த தொக்கு ஆனது அங்கு வரவே வேண்டாம், அது இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்ல ஆழ்வாரினுடைய ஆசையை பெருமாள் நிறைவேற்றுகின்றாராம். சரி, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் அப்படின்னு பெருமாள் சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த குணாதிசயத்தை அற்புதமாக நம்மாழ்வார் சுவாமிக்கு பெருமாள் காண்பித்தது இந்த திருத்தலம் திருவட்டாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. திருவாட்டாறு அப்படின்னு சொல்லப்படுகின்றதுங்கிறத முதல்லயே பார்த்தோம். ஆனா ஏன் வட்டாறு அப்படிங்கிறது பெயர்? சரித்திரத்தை போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் தொண்டை மண்டலம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். தொண்டை மண்டலத்துல காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரங்களை, கொத்தா சில க்ஷேத்திரங்களை நம்ம பார்த்தோம். எதை பற்றி பார்த்தோம்னா, பிரம்மா ஒரு யாகம் செய்கின்றார், அந்த யாகத்திற்கு சரஸ்வதியானவளை அவர் அழைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கதையை ஞாபகப்படுத்திக்கலாம். அப்ப சரஸ்வதியானவள் பலவிதமான லீலைகளை எல்லாம் செய்து இந்த யாகத்தை நடத்த விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்கின்றாள். அதே போல சரஸ்வதி அந்த கோபத்துல இங்கேயும் அவளுடைய ஒரு விளையாட்டை செய்கின்றாளாம். எப்படி அப்படின்னு பார்த்தா 2 அசுரர்களை உருவாக்குகின்றாள். இந்த 2 அசுரர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கேஷி அப்படின்ட்டு பெயர், கேஷன் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு பெயர். இந்த கேஷன் கேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் அண்ணா தங்க மாதிரி அவர்கள் இருவருமே. அப்படிப்பட்டவர்களை சரஸ்வதியானவள் உருவாக்கி எப்படியாவது இந்த யாகத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி செய்கின்றாளாம். பிரம்மாவும் சரஸ்வதிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், ஆனால் பல நேரங்கள்ல அவர் மறந்து விடுவாராம். சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது, ஆனா பல நேரத்துல சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்குள்ள வராதபடிக்கு போயிடும். அதனால இந்த யாகத்திற்கு ஒரு தடை ஏற்பட போகுது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிரம்மதேவர் சாக்ஷாத் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணினாராம். அப்படி பிரார்த்தனை பண்ணின பொழுது இந்த இடத்துல சரஸ்வதி ஆனவள் அந்த 2 அசுரர்களை அனுப்பினா இல்லையா, இந்த 2 அசுரர்களுமே எப்படி வரா அப்படின்னு பார்த்தா நதி மாறி கிளம்பி வராளாம்.
அதுல இவர் கேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஆதிசேஷனை வைத்து, அதாவது கேசனுக்கு மேல ஆதிசேஷனை வைத்து ஆதிசேஷனுக்கு மேல இவர் சயனம் செய்தபடி அந்த கேசனை அடக்கி விடுகின்றாராம். கேசன் செய்யக்கூடிய கொட்டம் எல்லாவற்றையும் பெருமாள் இந்த திருத்தலத்துல அடக்கி அந்த கேசனையும் வதம் செய்கின்றார். கேசனை வதம் செய்ததுனால பெருமாளுக்கு கேசவன் அப்படிங்கிற திருநாமமும் ஏற்படுகின்றது. தன்னுடைய சகோதரனுக்கு எப்படி ஒரு நிலைமையாகிவிட்டது என்று தெரிந்த கேசியானவள் இனி விடக்கூடாது அந்த பெருமாளை அப்படின்னு தனக்கொரு தோழியையும் கூப்பிட்டுண்டாளாம். அந்த தோழிக்கு என்ன பெயர்னு பார்த்தா கோதா அப்படின்ட்டு பெயர். இவர்கள் இருவருமே நதிகளாக இன்னைக்கும் அங்க இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பரளி அப்படிங்கிற நதி, மற்றொரு பக்கம் கோதா அப்படிங்கிற நதி. எப்படி ஸ்ரீரங்க பெருமாளுக்கு காவிரி மாலையாக இருக்கின்றாளோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பரளியும் கோதாவும் இந்த வாட்டாறு பெருமாளுக்கு அப்படி அழகா அவரை சுத்தி பிரதட்சணம் பண்ற மாதிரி சுழண்டு கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் இந்த சரித்திரம். அப்போ கேசியும் அவளுடைய தோழியும் நதியாக வெள்ளப்பெருக்கெடுத்து வருகின்றார்கள். வேகமாக வெள்ளப்பெருக்கெடுத்து எப்படியாவது பெருமாளை தூக்கி கேசனை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேசிக்கு ஏற்படுகின்றது. அப்போ ரெண்டு நதிகளாக வெள்ளப்பெருக்கெடுத்து பெருமாளையே தூக்கி சாய்க்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸோட ரெண்டு பேரும் வருகின்றார்கள். அப்போ அந்த தருணத்துல பூதேவி பார்த்தாளாம். தன்னுடைய கணவர் இல்லையா, பர்த்தாவை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பூமாதேவியானவள் பெருமாள் எங்க அப்படி சயனம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த ஆதிசேஷனோடு கேசன் கீழே இருக்காரு இல்லையா, எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு மலை மாதிரி சின்னதா குமித்து விட்டாளாம். ஒரு மண் மேடு மாதிரி அப்படி குமித்து விட்டாளாம். அதனால என்னாச்சு, ஒரு நதி இப்படி வருது, ஒரு நதி இப்படி வருது. இந்த ரெண்டு நதியும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுக்கொண்ணு அப்படி சேர்ந்ததாம். சேர்ந்து சுழண்டபடியே இருந்ததாம். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சுத்தி சுத்தி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சதாம். அதனால தன்னுடைய தவறை உணர்ந்து பெருமாளிடத்துல ரெண்டு பேரும் சரணடைந்தார்கள். அப்போ பெருமாள் சொல்கின்றார், எப்ப தவறை உணர்ந்து விட்டீர்களோ இனிமேல் இந்த இடத்திலேயே நீங்கள் இருவரும் இருக்கலாம். நதிகளாக இந்த இடத்துல சாந்தமாக நீங்கள் இருவரும் இருக்க என்று பெருமாள் அனுகிரகம் செய்ய, இன்னைக்கும் கோவில் நம்ம போனா பார்க்கலாம், கொஞ்சம் மேட்டுல தான் இருக்கும், படி ஏறித்தான் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் திருவாட்டாறுல. அப்போ ரெண்டு ஆறு வட்டமாக வருகின்றது இல்லையா, வட்டமாக சுற்றி வரும் ஆறு, அதற்கு நடுவில் இந்த பெருமாள் இருக்கார். அப்படிங்கிறதுனால வட்ட ஆறு ஆதிகேசவ பெருமாள். வட்டாறு வட்டாறு வட்டாறுங்கிறது தான் வாட்டாறு அப்படின்னு சொல்லி இப்ப ஆகிருக்கு, மருவி ஆகிருக்கு. இப்ப இந்த திருவாட்டாறுல பெருமாளுக்கு ஆதிகேசவன் அப்படின்ட்டு பெயர். இவர் எவ்வளவு பெரிய சயனம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மூர்த்தி அப்படின்னு பார்த்தா 22 அடி இந்த பெருமாள். 22 அடி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் திருவனந்தபுரத்துல நம்ம பார்த்தோமே அனந்த பத்மநாப சுவாமி, அவர் 18 அடி இருக்கக்கூடிய பெருமாள். அவருக்கு எப்படி 3 துவாரமோ அதே போல இந்த பெருமாளையும் 3 துவாரங்கள் வழியாகத்தான் நம்ம சேவிப்போம். ஸ்ரீமுகத்துக்கு ஒரு துவாரம், நாபிக்கு ஒரு துவாரம், ஸ்ரீபாதத்துக்கு ஒரு துவாரம் அப்படின்னு சொல்லி 3 துவாரங்கள் இருக்கின்றது. ஆனால் அனந்த பத்மநாப சுவாமிக்கும் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல நாபியில பிரம்மதேவரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கேசவ பெருமாள் கோவில்ல பிரம்மாவை இவருடைய நாபி கமலத்துல நம்ம பார்க்க முடியாது. எதனால், பிரம்மாவையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய பெருமாள் என்பதை உணர்த்துகின்றது. அதனால தான் இவர் வெறும் கேசவ பெருமாள் அல்ல, ஆதி கேசவ பெருமாள் அப்படிங்கிறது இவருடைய திருநாமமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் எப்படி கேசனை தனக்கு கீழே வைத்து ஆதிசேஷனை மேல் வைத்து அதற்கு மேல புஜங்க சயனம் செய்து கொண்டு 2 பக்கம் பரளி கோதா என்ற நதிகள் வட்ட ஆறாக வளமாக சூழ்ந்து வருகின்றது. இதைத்தான் நம் ஆழ்வார் ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய வாட்டாறு என்றே பாடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்துல இன்னும் அநேகமான விசேஷங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பெருமாளை பத்தி நிறைய கேரளா சம்பந்தப்பட்ட ஆத்தர்ஸ், அவர்களுடைய ஆசிரியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய புத்தகங்கள்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த பெருமாளை பற்றி எழுதி இருக்கின்றார்கள். அப்படி இதை படிக்க படிக்க நமக்குள்ள இன்னும் ஆச்சரியம் பெருகுகின்றது. ஏன்னா இந்த பெருமாள் எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் களைந்திருக்கின்றார்.
அது மட்டுமல்ல, இதே பெருமாள் கோவில்ல இன்னொரு மகரிஷிக்கும் அவர் அனுகிரகம் செய்கின்றார். ஹாத்தலேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி. இந்த ஹாத்தலேக்க மகரிஷி ரொம்ப சின்னவர். குழந்தையா இருக்கும் பொழுது அவரை பரிகாசம் பண்றதுக்காக சில பேர் வந்து கேட்கின்றாராம், உன்னுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்ட பொழுது ஹாத்தலேக்கர் ஒரு வாழை மரத்தை காண்பித்து என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வாழை மரம் தான் என்னுடைய அப்பா என்று சொல்கின்றார்கள். உடனே இன்னும் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சாராம். பெருமாளை ஹாத்தலேக்கர் பிரார்த்தனை பண்ண வாழை மரத்திலிருந்து பெருமாள் பிரத்யக்ஷமானாராம். அப்படி பிரத்யக்ஷமான பெருமாள் இவரை தாயாரோடு சேர்ந்து அழைத்து கொண்டு இவருக்கு அஷ்டாட்சர மந்திரமானதை உபதேசம் செய்கின்றார். அதனால தான் இந்த விமானத்திற்கு கூட அஷ்டாங்க விமானம், அஷ்டாட்சர விமானம் அப்படிங்கிற பெயர் எல்லாம் இருந்துருக்கு. அப்படி ஹாத்தலேக்க மகரிஷிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின திருத்தலமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்தை சேர நாட்டினுடைய ஸ்ரீரங்கம் அப்படின்னே அழைப்பார்களாம். அதுபோல பள்ளி கொண்ட பெருமாளாக இருந்து பலருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பெருமாள்கிட்ட வெச்சுக்கவே கூடாதாம் எதுவும். இப்படித்தான் 2 பேர் கிட்டத்தட்ட நமக்கு தெரிய வருது. 2 மன்னர்கள் ஒரு சமயத்துல இங்கேருந்து எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். அதுல முதல்ல ஒருத்தர் வருகின்றார். அவர் வந்து எல்லா கோவில்ல இருந்து கொள்ளையடித்து கொண்டு செல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த முசல்மான் மன்னன் இந்த கோவிலுக்கு வந்து இந்த பெருமாளையும் கொள்ளையடிக்கின்றாராம். அப்படி கொள்ளையடித்து செல்லும் பொழுது ஒரு இடத்துக்கு போறார். அங்கேருந்து இடையூறுகள் எல்லாம் அவருக்கு ஜாஸ்தியானதான். அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஊர் மக்கள் எல்லாம் எப்படியாவது இன்னொரு மூர்த்தியை பண்ணணும்னு செய்து வைக்கின்றார்கள். அப்ப கூட பெருமாள் கனவுல நான் இங்க இருக்கேன் என்று சொல்ல அங்கேந்து பெருமாளை எடுத்துன்னு வந்து பார்க்கலாம் என்னெல்லாமும் முயற்சி செய்து பார்க்கின்றார்கள். கடைசியில அந்த மன்னனே தான் செய்த தவறை உணர்ந்து திருந்தினாராம். திருந்தினதற்கு பரிகாரமாக என்ன செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா, கோவில்ல ஒரு மண்டபத்தை அவரே செலவழிச்சு கட்டுகின்றாராம். அதனால அந்த மண்டபத்துக்கு இன்னைக்கு கூட அல்லா மண்டபம் அப்படிங்கிற திருநாமம் இருக்கின்றது. அதே போல இன்னொருத்தரும் இந்த பெருமாளை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆதிகேசவஸ்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அங்கு இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் பாட அந்த ஆதிகேசவ பெருமாளே வண்டாக வந்து அத்தனை பேரையும் வதம் பண்ணினார்னு சரித்திரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, திருவதாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் அங்க இருக்கக்கூடிய மார்த்தாண்ட ராஜா ஒரு சமயம் வேட்டையாடிட்டு வரும்பொழுது ரொம்ப பசியாக இருந்தது. பெருமாள்கிட்ட சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பிரார்த்தனை பண்ண பெருமாள் அவருக்கு யார் மூலமாகவோ ஒரு மூதாட்டியின் மூலமாக கொஞ்சம் உப்பு மாங்காவும் அரிசி கஞ்சியும் அனுப்பி வைத்தாராம். இப்படி நமக்காக உணவை தந்திருக்கின்றாரே, இந்த பெருமாளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த சமயத்துல பிரதிஜை எடுத்த அந்த மன்னன் அதன் பிறகு இங்க வந்து யதேஷ்டமான பல திருப்பணிகள் எல்லாவற்றையும் செய்கின்றார். ரொம்ப விசேஷம், ஒரு தச்சனை கூப்பிட்டு ஓணவில் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்கின்றார். அந்த ஊர்ல போய் பார்த்தா தெரியும், எல்லார்ட்டையும் அந்த ஓணவில் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதே போல பங்குனி ஆராட்டு இன்னைக்கும் இந்த மன்னனுடைய வம்சாவளியை சேர்ந்தவாள்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக நடத்துவதை நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட திருவட்டாரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.